மொபைல் ஜஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். கமலோட இஷ்யூ வந்து பார்த்தங்க அப்படின்னா ஒரு வாரமாகவே வந்து கர்நாடகாவில் பற்றி எரியுது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது தான் கன்னட மொழின்னு சொல்லிட்டு டக் லைஃப் இசை வெளியீட்டாளர் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ அதுதான் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாது இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கமலஹாசன் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் கர்நாடகாவில் டக் லைஃப் படம் ரிலீஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பினரும் வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கே வந்து போயிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு டக் லைஃப் வந்து படம் இங்கே ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக வந்து கர்நாடகாவில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கமலஹாசன் அவர்களும் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. என்னுடைய படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆகணும், போலீஸ் பாதுகாப்புடன் வந்து படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து உத்தரவிடணும்னு சொல்லிட்டு கமலஹாசன் தரப்பு வந்து சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட் வந்து அவருக்கே வந்து ஒரு கொட்டு வைக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏங்க மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஆகிட போகுது? இவருக்கு இப்போ வந்து ஒரு டைம் கொடுக்குறோம், மதியம் 2:30 மணிக்குள்ளே கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். அதன் பிறகு என்ன டக் லைஃபுக்கு என்ன தீர்ப்புன்னு சொல்லிட்டு ஒத்தி வைக்கப்படும் சொல்லிட்டு கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பை ஒத்தி வச்சுது. அதன் பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா கோர்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய அறிக்கையை வந்து கமலஹாசன் கிட்ட இருந்து வந்து ஒரு அறிக்கை வந்து வருது. அந்த அறிக்கையில் வந்து பார்த்தங்க அப்படின்னா நான் கன்னட மொழியை தவறாகவே பேசலை, அது அவங்களா வந்து ஏதோ தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. எல்லா மொழிகள்லையும் எனக்கு முக்கிய மொழியும் கன்னட மொழியும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதில் கன்னட உயர்நீதிமன்றத்திற்கு என்ன அறிக்கை கமலஹாசன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, கன்னட மொழி மீது எனது காதலை வெளிப்படுத்தி நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. கன்னட மொழி மிகவும் செழுமை வாய்ந்தது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழும் கன்னடமும் ஒரே குடும்பம் என்பதை வெளிப்படுத்தவே பேசினேன். கன்னட மொழியை சிறுமைப்படுத்த வேண்டும் என நான் பேசவில்லை. டக் லைஃப் பட விழாவில் எனது பேச்சால் நடிகர் சிவராஜ்குமாருக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடத்தால் வருத்தமும் தெரிவித்துக் கொள்கிறேன். பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றே, சமூக நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும் என்றே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதை உணர்ந்து கன்னடம் மீதான என் காதலை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. ஆனால் இவ்வளோ பெரிய அறிக்கையை கொடுத்தோம், அதில் மன்னிப்பு அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தை கூட இல்லை. அதுக்கு வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து கமலஹாசனுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. சுற்றி வளைத்து ஏங்க பேசுகிறேங்க, அதாவது கமலஹாசனை வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது சுற்றி வளைத்து ஏங்க பேசுகிறேன். அவரு சும்மா பேசினாலே புரியாதுன்னு வச்சுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் கோர்ட்டு கேட்குற, அதாவது நீதிபதி கேட்குற ஒரு கேள்வி, சுற்றி வளைச்சி ஏன் பேசுகிறேங்க, கடிதத்தில் ஏன் மன்னிப்பு எனும் வார்த்தை இல்லை, மன்னிப்பு கேட்காமல் ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறார் கமல், கன்னடத்தை மதிக்கிறார் என்பதை ஏற்கிறோம், மன்னிப்பு கேட்பதில் கமலுக்கு என்ன ஈகோ பிரச்சனை, இந்த பிரச்சனையை கமல் உணர வேண்டும், திரைப்படத்தை விட இந்தியாவின் ஒற்றுமை பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தங்க அப்படின்னா நாங்கள், அதாவது கோர்ட்டு வந்து மன்னிப்பு கேட்கணும் கமலஹாசனை அப்படின்னு வந்து நாங்கள் எதுவும் சொல்லலை. கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் தான் வந்து மன்னிப்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் கோர்ட் வந்து உங்களை மன்னிப்பு கேட்க சொல்ல, நீங்கள் கோர்ட்டுக்கிட்டே மன்னிப்பு கேட்க வேண்டாம், கர்நாடகா ஃபிலிம் சேம்பர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதிக்கு வந்து அந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஆனால் ஜூன் 5ஆம் தேதி டக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்தோங்கன்னா பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து நடித்து பெரும் செலவில் வந்து உருவாக்கப்பட்ட படம் வந்து டக் லைஃப் எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் கர்நாடகாவில் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அது தயாரிப்பாளருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே, அதாவது நாளைக்குள்ளவே கமலஹாசன் மன்னிப்பு கடிதம் கொடுத்து படம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.